ஆனந்தி கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி சொல்றாங்க, எவ்வளவு நாள் நான் இவன் கூட சேர்ந்து இருந்தாலும் அவனோட வாழணும்னு எண்ணம் எனக்கு வரவே வராது மேடம். அவன் என்ன வார்த்தையால துன்புறுத்தியும் அடிச்சும் காயப்படுத்தி இருக்கான் மேடம். பாருங்க, கீழி என்ன சித்திரவதை படுத்திக்கிட்டு இருக்கான் மேடம். ஜட்ஜி கேக்குறாங்க ஆனந்திய பார்த்து, ஏதாவது ஆதாரம் இருக்காமா உங்ககிட்ட? ஆனந்தியோட லாயர் சொல்றாங்க, அப்படி எதுவும் இல்ல மேடம். வீரா சொல்றாங்க ஜட்ஜு முன்னாடி, என்கிட்ட இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாங்க. ஆனந்தி வீராவை அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த வீடியோவை ஆனந்தியும் பாக்குறாங்க, ஆனந்தியோட அப்பாவும் பாக்குறாங்க. அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வீரா சொல்றாரு, ஆனந்தி என்ன எவ்வளவு காயப்படுத்தினாலும் பரவாயில்ல மேடம், கூட சேர்த்து வைங்க மேடம் அப்படின்னு அழுதுகிட்டே வீரா சொல்றாரு ஜட்ஜு முன்னாடி. ஆனந்தி சொல்றாங்க, எல்லாமே இந்த வீரா பண்ணுன சூழ்ச்சி தான் மேடம். 2 நாள் டைம் கொடுங்க மேடம், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் ப்ரூவ் பண்றேன் மேடம். ஜட்ஜு சொல்றாங்க ஆனந்தி கிட்ட, அப்படி நீ ப்ரூவ் பண்ணலாட்டி வீரா கூட காலம் முழுக்க சேர்ந்து வாழணும், நீ அதுக்கு சம்மதிக்கணும். ஆனந்தி சொல்றாங்க, மேடம் இந்த வீரா தப்பானவன்னு இந்த கோர்ட்டு முன்னாடி நான் நிரூபிப்பேன் மேடம் சொல்லிட்டு ஆனந்தி கோர்ட்டை விட்டு போறாங்க கோவத்தோட. நாளை சந்திப்போம்.